முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. என்னம்மா இப்படி பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதான் பொண்ணு மாப்பிள்ளைலாம் வந்தாச்சுல, அப்போ நலங்கு வைங்க போங்க. ஆமா எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருந்தா அப்புறம் பிள்ளைங்களுக்கு யார் போட்டு வைக்கிறது? போங்க. என்ன நீ எங்களை போய் முதல்ல போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தான் பொட்டு வச்சு ஆரம்பிச்சு வைக்கணும். வாங்க. அம்மாடி ஜெயா, நீ தான் முதல்ல பொட்டு வைக்கணும். நீ பொட்டு வச்சு ஆரம்பிச்சு வை, அதுக்கப்புறமா நாங்களா வைக்கிறோம். ஐயா நீ அதெல்லாம் வேணாம், நீங்க முதல்ல வைங்க, அதுக்கப்புறமா நான் வைக்கிறேன். ஐயோ நாத்தனாரே, நீங்க தான் முதல்ல வைக்கணும். நீங்க தானே அரவிந்த் கத்த. வாங்க. ஐயோ அண்ணி நீங்களும் இப்படி பேசலாமா? நீங்களாம் என்னை விட வயசுல மூத்தவங்க, முதல்ல நீங்க வைங்க, அதுக்கப்புறமா நான் வைக்கிறேன். ஜெயா, இதுல எல்லாம் வயசு கணக்கு கிடையாதுமா. இதுல அத்தை முறையா உள்ளவங்க தான் முதல்ல வைக்கணும். நீ போய் முதல்ல வை, அதுக்கப்புறமா நாங்களா வைக்கிறோம். ஓ அப்படியா அண்ணி? எனக்கு இந்த நலங்கு ஃபங்க்ஷன் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது அண்ணி. ஆமா ஜெயா, நம்ம காலத்துல எல்லாம் எங்க நலங்கு ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு? நம்ம காலத்துல பொண்ணு பார்த்து பூ வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்றது இவ்வளவுதான். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க ஏதேதோ ஃபங்க்ஷன்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்குங்க. அந்த காலத்துல எல்லாம் நலங்கு வைக்கிறதே வேற மாதிரி இருக்கும், இப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆமா அண்ணி, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். நானும் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்ததும் சரி எங்கேயோ கோயிலுக்கு எதுவும் கிளம்புதுங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா ஜெயா, பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா இது ஹல்தி ஃபங்க்ஷன்ல, அதனால அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஆனா இது கூட பாக்கிறதுக்கு நல்லா இருக்க நீ. என்ன ஜெயா, அதான் நேற்று அரவிந்த் உனக்கும் புடவை வாங்கிட்டு வந்தானே, அதை கட்ட வேண்டியதானே? எதை நீ அந்த மஞ்சள் புடவையா? ஆமா அதுதான். ஏன் நீங்க வேற, நான் மஞ்சள் புடவையெல்லாம் கட்டினேன்னா அப்படியே மாரியம்மா மாதிரி இருப்பேன். ஆனா பிள்ளைங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் அழகு போல இருக்கு. ஐயோ ஜெயா, இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாங்க அலைஞ்சல் எங்களுக்கு தாமா தெரியும். 3-4 கடை ஏறி இருக்கோம் ஜெயா இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. எது நீ இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் எடுக்கவா? ஆமா ஜெயா, கல்யாண ட்ரெஸ் கூட ஒரு கடையில எடுத்துட்டோம். ஆனா அந்த மஞ்சள் ட்ரெஸ்க்காக அலைச்சல் இருக்கு பாரு, எப்பா நான் மறக்கவே மாட்டேன். இவளுக்கு அந்த மஞ்சள் கலர்லயே நல்ல மாடர்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாளுங்க போல. முக்காவாசி கடையில மஞ்சள் ட்ரெஸ்னாலே கோவிலுக்கு போட்டு போற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் என்னதான் பண்ணீங்க? என்ன பண்ண, இந்த ஒரு ட்ரெஸ்க்காக கடைக்கடையா ஏறிதான் அந்த ட்ரெஸ் எடுத்தோம். ஆனா கடைக்கடையா ஏறினதுக்கும் பிரயோஜனமா தான் இருக்கு, நல்லா அழகு போல இருக்கு அந்த ட்ரெஸ். ஐயோ ஜெயா, இவளுகளை விடலாம் இனியா பிரீத்தி வினோ இவங்க எடுத்த ட்ரெஸ் தான் அழகா இருக்கு. ஆமா ஜெயா, எனக்குமே மஞ்சுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, நம்ம இஷ்டத்தால யார் கேட்க போறா? கலா ஐஷுவுமே மஞ்சள் எடுத்த மாதிரி தானே ட்ரெஸ் எடுத்தா, ஆனா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா. அதான் நேற்று கடைக்கு போனாங்கல்ல, அப்போ ஒன்னா வாங்கியிருப்பாங்க. பேசாம மஞ்சுக்கும் இந்த மாதிரியே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம். யாருக்கு? அந்த அடங்காதவளுக்கா? அப்படியே நீங்க எடுத்து கொடுத்த உடனே போட்டுட்டு தான் மறு வேலையை பாப்பா. கலா அதெல்லாம் எடுத்து கொடுத்தா போட்டுப்பா, என்ன ஒண்ணு பிடிக்காத மாதிரியே மூஞ்ச வச்சிருப்பா. இப்படியே நீங்களாம் அவளுக்கு செல்லம் கொடுத்து தான் அவ ஓவரா அடிக்கிட்டு இருக்கா. நீங்க செல்லம் கொடுக்கறது பார்த்தாதுன்னு அகில், பிரசாந்த், கார்த்திக், வசந்த் இவனுங்களும் செல்லம் கொடுக்குறானுங்க. இதுல அவ தப்பு பண்ணா கண்டிக்கிறது அரவிந்த் ஒரு ஆள் மட்டும்தான். அரவிந்த் பத்தி தான் உனக்கே தெரியும்ல கலா, தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா தண்டனை கொடுத்துருவான். ஆனா நம்ம அகில், பிரசாந்த், கார்த்திக்லாம் அப்படி கிடையாது. அதான் எனக்கே தெரியுமேக்கா, அவ ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டா போதும் உடனே வாங்கி கொடுத்துடணும் உங்களுக்கு. என்ன அகிலா ரொம்ப அமைதியா இருக்கா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சும்மாதான். இல்ல அகிலா, எப்போதுமே நீயே வந்து பேசுவியா? ஒரு 2-3 டேஸா உன்னை பார்க்கவே முடியறது இல்லையா, அதான் கேட்டேன். நான் வீட்டுல தான் இருந்தேன், ஆனா நீங்களாம் தான் ஜெயா வந்த பரபரப்புல இருந்தீங்க, அதனாலதான் என்ன பாத்துருக்க மாட்டீங்க. ஆமாம்மா, ஜெயா வந்ததுல இருந்து வீட்டுக்கே ஒரு கலக்கலப்பு வந்துருச்சு. சம்மந்தியம்மா சொல்லுங்க. சம்மந்தி, எங்க ஜெயா பொட்டு வச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வைங்க. ஐயோ சம்மந்தி, நீங்க எல்லாரும் வைங்க, நான் கடைசியா வைக்கிறேன். இல்ல சம்மந்தி, ஜெயா வச்ச உடனே நீங்க வைங்க, அதுக்கப்புறமா நாங்களா வைக்கிறோம். சரி சம்மந்தி. சரி ஜெயா, நீ போய் முதல்ல வை. இதோ போறேன். நீ என்னம்மா பொண்ணு மாப்பிள்ளைய மட்டும் தனியா உட்கார வச்சிருக்கீங்க? பொண்ணோட நாத்தனார் எங்க? பையனோட குழந்தையெல்லாம் எங்க? அக்கா, நீங்க தான் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, ஆளுக்கு ஒரு மூலையில நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பா ஜெயாவோட பொண்ணுங்க நிக்கவே கூடாது, கண்டிப்பா என் பொண்ணுங்க தான் நிக்கணும். நந்து அம்மாடி, இனியா, பிரீத்தி, வினோ, ஐஷு. சொல்லுங்க அத்தை. அம்மாடி, என்ன அக்கா மாமா மட்டும் தனியா உட்கார வச்சுட்டு வந்திருக்கீங்க? அத்தை, இன்னைக்கு அவங்க தானே ஹீரோ ஹீரோயினி, தனியா தெரியணும்ல. இவளுக்கு இருக்கிற கொழுப்பு யாருக்குமே இருக்காது. சம்மந்தியம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ அப்படிதான் கொஞ்சம் துருத்துன்னு பேசுவா. ஐயோ சம்மந்தியம்மா, எங்களுக்கு ஐஷுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சம்மந்தியம்மா, மனசுல எதையும் வச்சுக்காம நேருக்கு நேரா பேசுறா. ரொம்ப தங்கமான பொண்ணை தான் வளர்த்திருக்கீங்க. குணத்துல எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு தான் சம்மந்தி. ஆனா என்ன பண்றது, வாய் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஐயோ அக்கா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. என் லாஸ்ட் பொண்ணு வினோதினி, அவளும் அப்படிதான் படப்படன்னு எதுவா இருந்தாலும் பேசிடுவா. ஆனா இந்த மாதிரி வெளிப்படையா பேசுற பிள்ளைங்க தான் எந்த விஷயத்தா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குங்க. என் கடைசி பொண்ணு உங்க 2வது பொண்ணு மாதிரி தான். தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுன்னு மூஞ்சுக்கு நேரா பேசிடுவா. ஆனா பெருசும் நடுவுள்ளதும் ரொம்ப பயந்தாங்கொலி. எதையுமே வெளிப்படையா பேசவே தெரியாது. எதையா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாளுங்க. உங்க மூத்த பொண்ணு 2வது பொண்ணு பவி மாதிரியே. எங்க பவி கூட அப்படிதான், எதையுமே வெளில சொல்ல மாட்டா. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி வெளியிலேயே சொல்ல மாட்டா. எவளாச்சும் என் பொண்ணை பத்தி பேசுறாளுவலா? இதே வீட்டுலதான் இத்தனை நாளா இருக்காளுங்க, ஆனா அவளுகளை பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப வந்து அந்த ஜெயாவோட பொண்ணையும் பானுமதி பொண்ணையும் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காளுங்க. பாக்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பவியை பத்தி பார்க்க தானே போறேன். அத்தை, இன்னும் நலங்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏமா நலங்கு வச்சுட்டு எங்க போறீங்க? அத்தை, நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சா தானே போட்டோ எல்லாம் எடுக்க முடியும். சீக்கிரமா வைங்க, வாங்க. முதல்ல நீங்களா போய் பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துல இல்லைங்க, அப்பதான் நலங்கு வைக்க வருவோம். அந்த போறோம் அத்தை. ஏமா நல்ல பாரம்பரிய பார்க்காம நிறைய எடுத்து பூசி விடுங்க. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டால கண்டிப்பா பூசிடலாம். அரவிந்த், அத்தை என்னாச்சு, எது கல்குற? பிறந்ததுல இருந்தே நீ என் கையில தான்ப்பா வளர்ந்த. கடைசி வரைக்கும் உன்னை வளர்க்க முடியலங்கிற கவலை என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு.
ஆனா அந்த ஒட்டுமொத்த கவலையுமே உன் கல்யாணத்து மூலியமா என்ன சரி பண்ணிட்ட. என்னத்த இதுக்காக போய் எழுதிட்டு இருக்கா? அரவிந்த், உனக்கு தெரியாது, உன்னை நான் என் மூத்த பிள்ளைய தான் பார்த்தேன். இந்த வீட்டை விட்டு போறதுக்கு கூட நான் அவ்வளவு கவலைப்படலையா? உன்னை விட்டு போறமேன்னு தான் நான் நிறைய கவலைப்பட்டேன். உன் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய நல்லது நடக்கிற இடத்துல நான் இருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அத்தை, இந்த கல்யாணத்துக்கு நீ வந்தது நினைச்சு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறியோ அதை விட பல மடங்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். சொல்ல போனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் எனக்கு கலந்துக்கிற விருப்பமே கிடையாது. உனக்காக மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏய் அரவிந்த், என்னையா இப்படி பேசிட்டு இருக்க? அங்க பாரு, பவி மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீ இப்படி சொன்னதும். ஐயோ அம்மா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நான்லாம் எதுவும் நினைக்கலாமா? நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. இல்லம்மாக்கா, என்ன இருந்தாலும் நீ தான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க போற. உங்க கல்யாணத்துக்காக நடக்கிற ஃபங்க்ஷன் இது. அதை போய் எனக்காக ஏற்பாடு பண்ணதுன்னு சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்காது? ஐயோ அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ என்னம்மா, உங்களுக்காக ஏற்பாடு பண்ணதா இருந்தானே, எனக்காக ஏற்பாடு பண்ணதா இருந்தானே? நீங்கள் எனக்கு அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஏற்பாடு பண்ணதா இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணதா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒன்று தானே? ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்டு தான். அப்புறம் அரவிந்த், இப்போலேருந்து எனக்கு 5 பொண்ணுங்க, பவித்ராவையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து. அதனால இனியா, பிரீத்தி, வினோலாம் உன் பக்கத்து நிப்பாளுங்க. நான் என் பொண்ணு வீட்டு சைடில் தான் நிற்க போறேன். இங்க பாரு அரவிந்த், பவித்ராவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். என் பொண்ணை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரப்போறேன். கண்டிப்பா என் பொண்ணு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. என்னையா, புரிஞ்சுதா? சரிதா. என்னையா அரவிந்த், பொண்ணு வீட்டு சைடில் நிற்க போறேன்னு கோவமா என்ன? சாச்சா, அதெல்லாம் இல்ல. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு. இந்த அரவிந்த் நீ என்ன பண்றியோ அதுக்கு துணையா தான் நிப்பான். இனியாமா, பிரீத்திமா, சொல்லுங்கம்மா. பவியக்கா பக்கத்துல நின்று என்னென்ன தேவையோ பவியக்காவை பார்த்துக்கணும். சரியா மக்களே? சரிம்மா. அம்மா, நல்லா நிறைய எடுத்து பூசி விடுங்க. அம்மா. பவிமா, எதையும் நினைச்சு கவலைப்படாத. உன் வாழ்க்கையில நீ ரொம்பவே நல்லா இருப்ப. நான் உன்னை ரொம்ப நல்ல பையன் கையில தான் பிடிச்சி கொடுக்குறேன். எதையும் பத்தி கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். அரவிந்த், சொல்லுங்க ஆண்டி. இன்னும் என்னப்பா ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்கா? அத்தன்னு கூப்பிடு. சரி அத்தை, சொல்லுங்க. என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ, உன்னை நம்பி தான் ஒப்படைக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப நல்ல பையன். கண்டிப்பா என் பொண்ணை நீ நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாரி அத்தை, உங்க நம்பிக்கைக்குரியவனா என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவ கஷ்டம் தான் படுவா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கா. ஆனா என்ன, எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு இன்னும் அவளுக்கு தெரியல. அவ பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்காக உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஒரு புருஷனா என்னோட கடமை என்னவோ அதை நான் கரெக்டா பண்ணுவேன். என் கடமையை செய்யறது கூட உங்களுக்காக தான். அப்பா இல்லாம சிங்கிள் மதரா 2 பொண்ணுங்களை வளர்த்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை காயப்படுத்தல எனக்கு விருப்பம் இல்ல ஆண்டி. கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஒரு புருஷனா எனக்கு என்னென்ன கடமை இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் கரெக்டா பண்ணுவேன். அம்மா, உங்க பொண்ணை பார்த்தது போதும், போங்க. அடுத்த தாள் வரணும்ல. ஏ அம்மா, விரட்டாத, நானே போறேன். குயிக்கா போங்கம்மா, அடுத்த தாள் வந்து பொட்டு வைக்க வேண்டாம். சரிடி, போறேன். பவிமா, அம்மா அங்கதான் நிப்பேன். உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மா கூப்பிடு. என்ன? சரிம்மா. அம்மாடி. ஆண்டி சொல்லுங்க. நீங்க தான் ஜெயாவோட பொண்ணுங்களா? ஆமா ஆண்டி. அம்மாடி, நான் உனக்கு ஆண்டி இல்ல, அம்மா. அம்மானே கூப்பிடு. அம்மாவா? இனியா, அவங்க உனக்கு அம்மா தான் வேணும். அம்மான்னு கூப்பிடு. என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க? கூப்பிடுங்க. ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி சொந்தங்களுக்காக தான் நாங்களும் ரொம்ப வருஷமா எங்கிட்டு இருந்தோம். பிரீத்தி, சொல்லுங்கம்மா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைம்மா, இனிமே தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு தான் சாப்பிட்ணும். சரிம்மா, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பவி கூட எல்லாருமே வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்னம்மா, பவிக்கு எடுத்து வைக்கிறதுல நான் ஏதாவது கஷ்டப்படுறேன்னா என்ன? பவி எனக்கு எப்படி பொண்ணோ அதே போல நீங்களும் எனக்கு பொண்ணு தான். உங்க அம்மாவும் ஒரு ஆளா இருந்து தான் அவங்க 3 பேரையும் வளர்த்துருக்காங்க. அதே போலதாம்மா நானும். நான் ஒரு ஆள் இருந்து தான் என் 2 பொண்ணுங்களையும் வளர்த்துருக்கேன். எனக்கும் இன்னும் 2-3 பொண்ணுங்க இருந்திருக்கலாம்னு ஆசை தான். பரவாயில்ல, அந்த ஆசையை கடவுள் உங்க மூலியமா நிறைவேற்றுறாரு. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரிம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்சது வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. வினோமா, நீயும் தான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கலாம். சரியா? சரிம்மா. அம்மா, நானும் இங்கே தான் நிற்கிறேன். நீ சாப்பிடலனாலும் நல்லா கல்லு உண்ட மாதிரி தான் நிற்ப. நீ நில்லு. கிரேட் இன்சல்ட்டுமா. என்ன அகிலாத்தா, ஃபங்க்ஷன் அப்ப கூட மூஞ்ச உருண்டா வச்சிருப்பீங்களா என்ன? இவன் ஒருத்தன் இதெல்லாம் பார்க்கும்போது பத்திக்கிட்டு தான் வருது. இதுல சிரிப்பு ஒண்ணுதான் கேடு. அகிலாத்தா, உங்களதான். சொல்ல அரவிந்து. ஃபங்க்ஷன் வீட்ல இப்படி சிரிச்சிட்டு இருங்க. சரிப்பா, சிரிச்சுட்டே இருக்கேன். இவன் சொன்ன உடனே அப்படியே சிரிச்சிடணும். சை, இவனை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. பவிமா, சொல்லுங்க அத்தை. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நீ எங்க வீட்டு பொண்ணாகிறதுக்கு. அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கப்புறம் அன்பு மலையா பொழிய போகுது. எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகளை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. ஐஷு. சரி, உன் மாமியார நான் எதுவுமே சொல்லல. ஐஷு தங்கம், பவியை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரிதான் நீயும். அம்மாடி, நான் ஐஷுவை மட்டும் சொல்றேன். நீங்க 3 பேரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க 3 பேருமே இந்த வீட்டோட செல்ல பொண்ணோட பொண்ணுங்க. அப்படி இருக்கப்போ நீங்களாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். இல்ல நாங்களாம் எதுவும் தப்பா நினைக்கல. ஐயோ அத்தை, உங்க மாமியார் மருமக பாசத்தெல்லாம் அந்த சந்தனத்துல காட்டாதீங்க. நீங்க பாட்டுக்கு பாஸ்தா காட்டுறேன்னு சந்தனத்தாலே குளிப்பாட்டி விட்டுறாதீங்க. இது அவங்களுக்கு இல்ல. அத்தை, நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஹீரோ ஹீரோயினி அவங்க தான் இன்னைக்கு ஹீரோ ஹீரோயினி. ஆனா நீங்களா என்னோட மருமகள்ல, அதனால கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான் சந்தனம் பூசிட்டு தான் விடுவேன். இப்பதான் என் மருமகள் எல்லாரையும் பார்க்கும்போது அழகா இருக்கு. எதுத்த இந்த சந்தனம் பூசினதும் உங்களுக்கு அழகா இருக்கு. ஆமா, நான் பூசி விட்டுருக்கல, கண்டிப்பா அது அழகா தான் இருக்கும். ஆமா அத்தை, நீங்க சொல்ற மாதிரி இது அழகா தான் இருக்கு. அப்ப அரவிந்த், சொல்லுங்கம்மா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட பல நாள் கனவு அரவிந்த். அது இன்னும் ஒரு நாளையில நிஜமாக போகுது. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியுமா, உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. ஆனா அரவிந்த், உன் முகத்தை பார்த்தா. அம்மா. சரிப்பா, 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ் அத்தை. சேச்சா, நீ எல்லாம் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது பவி. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அவன் நடிப்பை நம்பி எல்லாருமே நல்லாவே ஏமாந்துருக்கீங்க.
ஆனா அம்மா நீங்க நம்பி ஏமாந்த மாதிரிலாம் நான் ஏமாற மாட்டேன். அத்தை நீங்களுமா? ஆமா நானும் உங்களுக்கு அத்தை தானே. ஆமா அத்தை ஆமா. நீ ரொம்ப அழகா இருக்கமா. அப்படியே முகஜாட ஃபுல்லாவே ஜெயா மாதிரி தான். தேங்க்ஸ் அத்தை. அப்பா இப்பவாது அத்தனை கூப்பிட தோணுச்சு உங்களுக்கு. அம்மாடி நீயும் நல்ல லட்சணமா இருக்க. தேங்க்ஸ் அத்தை. பவிமா சொல்லுங்க அத்தை. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணணும் நீ என் வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இப்பயே கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன மாமா உங்களுக்கு ஓகே தானே? ஐஷு சும்மா இரு. மாம்ஸ் பாருங்க எப்ப பார்த்தாலும் என்ன சும்மா இரு சும்மா இருன்னு தான் சொல்லிட்டு இருக்கா இவ. சரி ஐஷு விடு. நீங்கள் மாம்ஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவ சொல்றதுக்கு ஜாலரா போறீங்க போங்க. ஐஸ்வர்யா என்ன பேச்சுதெல்லாம்? விடுமா சின்ன பொண்ணு தானே. ஐயோ அத்தை அவ என்ன பச்சை குழந்தையா? சரி அவ உன்னை விட சின்ன பொண்ணு தானே விடு. பவி அவங்களாம் உன்னோட மாமியாரா வேணா இருக்கலாம், ஆனா சப்போர்ட் எப்போதும் நமக்கு தான். இருடி உன்னை ஃபங்க்ஷன் முடிஞ்சதை வச்சுக்கிறேன். பவி என்ன வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போற? உன் பக்கத்துலயே உட்காந்துருக்காரு அரவிந்த் மாமா, அவர் தான் நீ வச்சுக்கணும். இவ பாட்டுக்கு இவ போக்குல பேசிக்கிட்டே போறா. இவ பேசுறதுக்குலாம் இந்த ஆள் நம்மள தான் மறைச்சு பாப்பாரு. அரவிந்த் சொல்லுங்கம்மா. நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதப்பா. அகில் வசந்த் எப்படியோ அப்படிதான் நீயும். ஒரு அம்மாவா சொல்றேன், கண்டிப்பா உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். உன் வாழ்க்கையை கண்டிப்பா பவி இன்னும் பிரகாசமாக்குவா. யாரு இவன் என் வாழ்க்கையை பிரகாசமாக்க போறாளா? என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்ச வைவ. என்னைக்குமே இவளால எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. இவளால எனக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும். உங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. அவளோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னப்பா அரவிந்த் அமைதியாவே இருக்க? ஒண்ணு இல்லம்மா. பவி எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கண்டிப்பா அத்தை, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதானே எல்லாரும் பொட்டு வச்சாச்சா? அவ்வளவுதாமா எல்லாமே பொட்டு வச்சாச்சு, நீங்களா போய் சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், இப்ப விளையாடணுமா? ஆமா அத்தை உங்களுக்கு தெரியாதா? அம்மா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறதே ஜாலியா தண்ணி ஊத்தி விளையாடுறதுக்கு தான். அத்தை பாத்தீங்களா மாம்ஸ்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. மஞ்சு அங்க பாத்தியா நம்ம நிக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல மஞ்சு. இவளுக்கு எல்லாம் எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்காங்க? ஸ்னேகா நீ என்ன பேசிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் எப்படி எனக்கு அத்தை பொண்ணோ அதே மாதிரி தான் அவங்க 3 பேரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களை யாருன்னு தெரியாது, அதனால அவங்க கூட சண்டையாவே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர், அதனால என்னால் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கஷ்டப்படுத்த முடியாது. அட் த சேம் டைம் அவங்க உனக்கு அக்கா வேணும், அதையும் மைண்டில் செட் பண்ணிக்கோ. முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துரு. இதுக்கப்புறம் நம்மளாம் ஒரே ஃபேமிலி, அதை மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோ. திரும்பலாம் அவங்களை ஹர்ட் பண்ண என்னால் முடியாது ஸ்னேகா. என்ன மஞ்சு நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்போ வேணா அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி மஞ்சு நீ மறந்துட்டியா? இவங்களுக்காக தான் உங்க அண்ணன் உன்னை அரைஞ்சாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதான், ஆனா இது எல்லாமே முன்னாடி நடந்தது, இப்போ இல்லைல்ல. மஞ்சு ஸ்னேகா ப்ளீஸ் இதோட இந்த விஷயத்தை விட்டுரு. நான் சொன்னதுதான், என்னால என் ஃபேமிலி மெம்பர்ஸை கஷ்டப்படுத்த முடியாது. சே இந்த மஞ்சு இப்படி பெல்ட்டி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் என்ன திடீர்னு இவ்வளவு நல்லவளாயிட்டா? அதுவும் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதுக்கு மேல அந்த மஞ்சுவை நம்பிட்டு இருந்தோம், கண்டிப்பா நம்ம காரியெல்லாம் கெட்டு போயிடும். இந்த விஷயத்தை நம்மளே தான் டீல் பண்ணி ஆகணும். கண்டிப்பா அந்த குடும்பத்தை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அப்படி மட்டும் நான் பண்ணல, கண்டிப்பா அந்த சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட எனக்கு கிடைக்காது. என்ன ஸ்னேகா புரிஞ்சுதா இல்லையா? மஞ்சு நீ வேணா எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனா என்னால எதையும் மறக்க முடியாது. ஸ்னேகா அதான் நான் சொல்றேன்ல, அதெல்லாம் முன்னாடி நடந்தது, அதெல்லாம் மறந்துரு. இப்போ அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர். ஜெகன் என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா மஞ்சு கரெக்ட் தான். இவ கூட சேர்ந்துட்டு எப்படிலாம் ஜாலரா தட்டிட்டு இருக்கான் பாரு. இவனை எதுக்காக இவ்வளவு லவ் பண்ண சொன்னோம், ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. இவன் அவளுக்கு ஆர்டர் போடுவான்னு பார்த்தா அவ ஆர்டர் போடுறதுக்கு இவன் தலையாட்டிட்டு இருக்கான். சை இனிமே யாரையும் நம்ப கூடாது. ஸ்னேகா பாரு உங்க அண்ணனே கரெக்ட் தான் சொல்றான். சரி மஞ்சு நீ தான் சொல்லிட்டல, நான் இதுக்கப்புறம் அவங்க மேல கோவப்பட மாட்டேன். பாரு அதுக்குள்ள நல்ல விளையாட்டாளவ. நந்தினி கூப்பிட்டியா? சாச்சா நானும் இதுக்கு ஒன்று கூப்பிட போறேன். இல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன். ஒன்னும் இல்ல ஸ்னேகா, நானும் ஒன்று சொல்ல. நந்தினி பாத்தியா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல வேற எவ்வளோ கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அம்மா தாயை யார் வேணாலும் எங்க வேணாலும் நின்றுட்டு போட்டோம், அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அட் த சேம் டைம் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சா நீ மட்டும் பண்ணு, என்னெல்லாம் கூட்டு சேர்க்காத. சே என் கூட பிறந்தது எல்லாமே வெட்டா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இதுங்க 2 நம்பிட்டு இருந்தோம், கண்டிப்பா காரியமே கெட்டு போயிடும். இதுக்கப்புறம் நம்ம மட்டும் தான் நம்மளே தான் பிளான் போட்டு இந்த சொத்து முழுக்க நம்ம பேர்ல வாங்கணும். அம்மாவை நம்புறது வேஸ்ட் தான், இதுங்க 2 நம்புறது வேஸ்ட் தான். ஜெகன் வா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்து விளையாடலாம். சரி மஞ்சு. சரிம்மா அதெல்லாம் விளையாடுங்க, ஆனா சாப்பிட்டுட்டு வந்து விளையாடுங்க. ஐஷுமா எல்லாரும் போய் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா வந்து விளையாடலாம். மாமா விளையாண்டு போலாமே. சொல்றதை கேளு ஐஷு, முதல்ல போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடுங்க. சரி மாமா. எல்லாருமே முதல்ல போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வந்து விளையாடலாம். இனியாமா பிரீத்தி வினோ சொல்லுங்க மாமா. நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு வந்து விளையாடுங்க. அப்போ மாமா நீங்க வர மாட்டீங்களா? நானா? ஆமா அறிந்து மாமா, நீங்க வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். ஆனா வினோ. மாமா என்ன ஆனா உண்ணாந்துட்டு இருக்கீங்க, வாங்க. சரிம்மா வரேன். பாரா என்ன ஒரே அதிசயமா இருக்கு, கூப்பிட்டோன்னே வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. இதே நம்ம கூப்பிட்டுருந்தோன்னா முறைக்கிற முறையிலேயே நம்மளை எரிச்சிருப்பாரு. எப்படியோ வரேன்னு ஒத்துக்கிட்டாரே. சரி முதல்ல போய் எல்லாரும் சாப்பிடுங்க. சரி மாமா. பவியக்கா வாங்க போலாம். வரேன்டா. டே கார்த்திக் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இதே காஸ்டியூம்ல நிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா நானே போய் மாத்திட்டு வந்திருக்க மாட்டேனடா. கசன்னு இருக்குடா. எனக்கும் அப்படிதான் இருக்கு, சொல்ல முடியாம நின்றுட்டு இருக்கேன். என்னடா ஏதோ மனைவிட்டே இருக்கீங்க? எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை பத்தி தான். ஆமாண்டா அந்த வெயில் காலத்துல இதை வேற மாட்டிக்கிட்டு எரிச்சலா இருக்குடா. அதே எரிச்சல் தான் எங்களுக்கும். இவளுக்கு என்ன ஜம்முன்னு போய் அண்ணன் பக்கத்துல நின்று இருக்காங்க. என்ன பிரசாந்த் பிரீத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியோ? சாச்சா அதெல்லாம் இல்லடா. டே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வாய் திறந்து பேசிட்டு இருக்கடா. இவனுங்க வேற. சரிடா உன் கஷ்டம் என்னன்னு புரியுது, கோவப்படாத. இவளுகளை நல்லா நோட் பண்ணி பாரு அகில், எப்ப பார்த்தாலும் அண்ணன் பக்கத்துல தான் நிக்கிறாளுங்க. நானும் பாத்துட்டு தாண்டா இருக்கேன். அவளுக்கெல்லாம் அவளுக்கு வீட்டுல இருக்கும்போது கூட நம்ம நிலைமை இவ்வளவு மோசமா இல்லடா. ஆனா இப்போ நம்ம வீட்டுல நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காளுங்க, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. விட்ரா எல்லாமே ஒரு நாள் மாறிடும். நீ நல்லா அசால்ட்டா விடுறாம்ப. உனக்கு என்னப்பா நேத்து நைட்டே பாயசம் சாப்பிட்ட, நாங்களாம் இங்க தண்ணி குடிக்கிறது கூட வழி இல்லாம இருக்கோம். பாயசமா? ஆமா நான் பாத்துட்டு தாண்டா இருந்தேன். டேய் சும்மா தானடா பேசிட்டு இருந்தேன். எது சும்மா பேசுனியா அகில்? இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா இல்ல? டேய் நிஜமாவே சும்மா தாண்டா பேசிட்டு இருந்தேன். ஆமாண்டா ஆமா நீ சும்மா தான் பேசிட்டு இருந்த.
நீ நல்லாவே பொழைச்சு பகில், கேப் கிடைக்கும் போதெல்லாம் கெடா விட்டுற. ஆனா என்ன பாரு, சீன் அதுவே அமைஞ்சாலும் யூஸ் பண்ணிக்க தெரியாத பச்சை பிள்ளையா இருக்கேன். யாரு நீ? பச்சை பிள்ளையா? ஆமா, அதை நீயே தாண்டா சொல்லிக்கணும். போங்கடா பராம பிடிச்சவனுங்களா. உண்மையை சொன்னா ஒரு சில நேரம் கசக்கதான் செய்யும். என்ன கார்த்திக், நான் ஊர்ல எல்லா சமயம் நிறைய விஷயம் நடந்திருக்கும் போலயே. ஆமாண்டா, நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீ அதெல்லாம் எதிர்பார்த்திருக்கே மாட்ட. அப்படி என்ன நடந்துச்சு? இருடா, இப்பதானே வந்திருக்க, போக போக நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப. பிரசாந்த், நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா? என்னடா, என்னத்த நோட் பண்ணியான்னு கேக்குற? அதான்டா நம்ம அத்தை பொண்ணுங்க. டேய், நமக்கு மொத்தமா 6 அத்தை பொண்ணுங்க இருக்காங்க. யார் சொல்ற? 6 பேரா? ஆமாண்டா, ஐஸ்வர்யா சேர்த்தா 6 பேரு. ஓ சரி சரி சரி, நீ ஏதோ நோட் பண்ணியான்னு கேட்டியா? என்னது? அதான்டா பிரசாந்த், நம்ம ஜெயா அத்தை பொண்ணுங்க. அவங்களுக்கு என்னடா, ரொம்ப கியூட்டா இருக்காங்கடா. எது? ஆமாண்டா, அங்க பாரு, அவளுக்கு 4 பேர் மட்டும் தனியா தெரியாளுங்க. டேய் என்னடா? பிரசாந்த், போற பக்கம் பார்த்தா வில்லங்க நமக்கு வெளியில இல்ல, உள்ளதான். அதுலயும் எக்ஸ்பிரஸ்லி இனியா செம்ம கியூட்டா இருக்கா. டே அகில், ஆப்போ ஒன்னு தேடி தான் வந்துட்டு இருக்கு. எது? ஷாம் சொன்னது கேட்டியா? இனியா தான் செம்ம கியூட்டா இருக்கலாம். பிரசாந்த், பிரீத்தி கூட செம்ம கியூட்டா இருக்காடா. வினோவும் அழகா தான் இருக்கா. இந்தியா விட்டு கிளம்புறதுக்குள்ள 3 மாமா பொண்ணுங்கள எவ்வளையாவது கரெக்ட் பண்ணிடணும். எது? டே உங்களுக்கு என்னடாச்சு? எதுக்கு கோரஸ் பாடுறீங்க? இல்லடா ஷாம், நீ ஏதோ சொன்னியா, அது எங்களுக்கு ராங்கா கிடைச்சாதான். என்ன ராங்கா கிடைச்சா? என்ன கிடைச்சு? இல்லடா, போறதுக்குள்ள 3 பொண்ணுங்கள ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமாண்டா, நான் அப்படிதான் சொன்னேன். டேய் ஹே கூல் படி கூல், எதுக்காக கோப்படுறீங்க? மொத்தம் நமக்கு 6 அத்தை பொண்ணுங்க. நான் இவங்க 3 பேர்ல தான் ஒருத்தர் கரெக்ட் பண்ணு சொல்லியிருக்கேன். மிச்சம் 3 பேர் அவைலபிளா தானே இருக்காங்க. டே அகில், இவன் என்னடா நம்ம ஆல்ரெடி கரெக்ட் பண்ணவர்களே கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். கார்த்திக், எனக்கு நேத்தே டவுட்டா தான் இருந்துச்சு. என்னடா இவன் பாட்டுக்கு பேபி டார்லிங்லாம் கூப்பிட்டு இருக்கானேன்னு. ஆனா அது அப்போ புரியல, இப்பதான் புரியுது. நம்ம ஆளுங்களை நம்ம கிட்டே கரெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வேலை கரெக்ட் பண்ணிடுவானோ? ஏன்டா? இல்லடா, ஆல்ரெடியே நமக்கும் அவர்களுக்கும் சண்டையா போயிட்டு இருக்கு. அதான் இவன் வேற இவ்வளவு கான்பிடென்டா சொல்றானா, அதான் பயமா இருக்கு. டேய் சும்மா இருடா. அகிலண்ணா, பிரசாந்த், கார்த்திக், நீங்க 3 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்டா, எங்க ஆளை கரெக்ட் பண்றதுக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணணுமா? ஹாய்ங்க, இந்த ஃபங்க்ஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் வீடியோ கொடுக்குற ஐடியாலே இல்லைங்க. ரொம்ப கம்மியான டைமிங் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எஸ்டர்டே நைட்லேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபீவரிஷாக இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோ கொடுக்குற ஐடியாவும் இல்லை. ஸோ எடிட் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஆனால் எனக்கு என்னென்னு தெரில, உறுத்திட்டே இருந்துச்சு. பேசாமல் நம்ம கொஞ்சமாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு, எப்படி சொல்கிறது, மதியானத்துக்கு மேலே தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் வாய்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கிட்ட தான் நான் வாய்ஸே கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கூட ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நேற்றா முந்தா நாள்னு தெரில, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு. சாரி ஃபார் லேட் விஷஸ். நான் சரியாக கவனிக்கல சிஸ்டர், சாரி, மன்னிச்சிருங்க. எனிவே ஹாப்பி பர்த்டே தர்ஷினி பாப்பா, லைஃப் லாங் ஹாப்பி டு ஸ்டே ஃபார் யூ. தென் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 டேஸில் கண்டிப்பாக 2 டேஸ்லாம் இல்லை, நாளைக்கு ஒரு நாள் வேறு இது வரும். அதுக்கு அடுத்த நாள் மேரேஜ் எபிசோடு தான். ஸோ கண்டிப்பாக அரவிந்த் ப்ளஸ் பவி அவங்களோட ஜோடி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் அவங்க ஸ்டோரி அவங்களோட ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் நான் வீடியோ கம்மியாக கொடுத்துருக்கேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நாளையிலேருந்து ரெகுலராக கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.